ஓகே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யூனிவர்ஸ் இன்ஃபினிட்டி. நான் உங்கள் ருஷி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு ஏஐ இன்வெஷன், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது வெப்சைட் அறிமுகப்படுத்தியிருந்த ஒரு ஷார்ட்ஸில் ரிஷி சயின்ஸ்னு ஒருத்தவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு லிங்க் ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்காக மட்டும் இல்லை, ஸோ அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். ஆனால் அது வரல. கமெண்டில் போனால் அது லிங்க் மாதிரி அதாவது டெக்ஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனாக போட்டால் அதில் வருமே. ஸோ அது நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அந்த மாதிரி உங்களுக்கும் சரி காட்டுவோன்ட்டு தான் இந்த வீடியோவை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இதில் ஒரு லைவாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ இதுலேருந்து, அதாவது ஒரு ஃபோட்டோ இவங்கள்ட்ட வாங்கி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு பேமெண்ட்லாம் நான் அவங்க நம்பர், அதாவது நம்ம கூகுள் பே இருக்குல்ல, ஜிபே, அதில் அவங்க நம்பரை போட்டு அவங்க நம்பருக்கு ₹5 இந்தியாவுக்கு நான் அனுப்பிச்சுட்டேன். ஸோ நம்பருக்கு இந்தியானால ஸோ இந்தியாவிலேயே ₹5 அனுப்பிச்சுட்டேன். இவங்க அட்ரஸ் பாருங்கள், காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டு என்னமோ போட்டிருக்கு, திருமால்புரம் போஸ்ட்டு, தமிழ்நாடு போட்டிருக்கு. ஓகே. ஸோ அங்கே சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உங்களோட இமெயில் அங்கே போட்டு அந்த பட்டன் அமுக்குனிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா அவங்க எந்த அப்டேட் கொடுத்தாலும், இல்லாட்டி அவங்க ஏதாச்சும் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளஸ் ஹெச்டி இமேஜ், அதாவது ஸ்பேஸில் உங்களோட ஸ்பேஸ்லேயே ஆசமான ஃபோட்டோஸ் இருக்குது. அது தொண்டை கட்டிக்கிச்சு காய்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வெல்கம் டு ஏஐ இன்னோவேஷன். நிறைய ஏஐ இன்னோவேஷன் வெப்சைட் கிரியேட்டட் பை ரிஷி ஸ்பேஸ். ஏஐ இன்னோவேஷன் ஃபால்ஸ் இன் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ். எல்லாருமே ரிஷின்னு வராங்க. நம்ம என் பேர் ரிஷிவன். அவங்க வெறும் ரிஷி தான் போல். ஆமாங்க, இந்த உலகத்தில் ரிஷின்ற பேர் அதிகமாகவே இருக்காங்க. பரவாயில்ல. ரிஷி ஸ்பேஸ் இல்லை, ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ரிஷி ஸ்பேஸுன்ட்டு. ஓகே, அவங்க ஃபோட்டோகிராஃபியில் ஃபாலோ ஆகிருக்காங்களா? அவங்க பிஸ்னஸ் ஹெட் ஆஃபீஸ் இருக்கா? காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், திருமால்புரம் போஸ்ட்டு, அதில் தான் போடுறாங்க. ஸோ இதுதான் அவங்க இன்ட்ரோ லோகோ. ஸோ ஏஐ இன்னோவேஷனை நீங்கள் ஏதாச்சும் அவங்கள மெயில் அனுப்பிச்சிடலாம். ஸோ நம்ம மெயில் மூலியமாக தான் உங்களுக்கு கேட்கணும். ஸோ அதான் அவங்க அதனால தான். ஸோ நான் 2 பேர்த்தோட இமெயிலையும் மறைச்சிக்கிறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன அனுப்பிச்சிட்ருக்கேன்னா, எனக்கு ஒரு இமேஜ், அதாவது ஏஐ இமேஜ் வேணும். ஸோ அதை நீங்கள் தான் பார்த்து எனக்கு நல்லபடியாக எடிட் பண்ணி தரணும் சார் அப்படின்னு அவருக்கு கேட்டிருக்கேன். ஸோ அது ஒரு ரோபோட் அது யோசிக்கிற மாதிரி. உடனே ஒரு சேனல் பேர் கேட்டிருக்கேன். நான் யூனிவர்ஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லியிருக்கேன். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னாரு. ஓகே அப்படின்னு நான் ரிப்ளை பண்ணலை. அவரை கொஞ்ச நேரம் கழித்து வாட்ஸ்அப் நம்பரில் கொடுத்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுங்கள் சார்னாரு. ஸோ நான் என்ன டைப் பண்ணேன்னு உங்களுக்கு லைவாகவே போட்டு காட்ட போகிறேன். ஸோ அதனால தானே நம்ம இந்த வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ ஜெனரேட்னு போட போகிறோம். ஜெனரேட் இருக்குது. ஜெனரேட் ஹெச்டி இமேஜ், அதாவது இவங்களை ஹெச்டி இமேஜ் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஹெச்டி இமேஜ் இவங்களுக்கு கேட்குறோம். ஸோ ஹெச்டி, ஏன்னா நம்ம எது போனாலும் ஃபுல் ஹெச்டி 4K அதை மாதிரி தான் கேட்போம். ஸோ அதனால தான் ஹெச்டி வேணும்னு கேட்குறேன். உங்களுக்கு ஹெச்டி வேணுமா, இல்லை ஃபுல் ஹெச்டி வேணுமா, 4K வேணுமா அப்படின்னு நீங்கள் தான் அவங்கள்ட்ட கேட்கணும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டு அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே நார்மல் தான். ஏன்னா ஏஐ, அதாவது அவங்க ஏஐ இதான் யூஸ் பண்ணுறாங்கனாலும் அவங்க நம்ம நார்மலான ஹியூமன்ஸ் தான். ஸோ அவங்க ₹5 இந்தியாவுக்கு ஆரம்பிக்குது. ஸோ அமெரிக்கானா $2 அந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்ன பண்ணுறேன்னு ஜெனரேட் இமேஜ் ஏஐ ஹெச்டி அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு எனக்கு ஒரு இமேஜ் உருவாக்குங்க, அது ஏஐ ஹெச்டியாக இருக்கணும். ஐ ஹாவ் அ ஏஐ இமேஜ், அது இஸ் இமேஜஸ் ஏஐ. நான் என்ன வேணும்னு யோசிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு தான் என்ன போடலான்னு வெயிட்டிங்கில் இருந்தேன். ஒரு நல்ல ஐடியாவாக கேட்கணும்ல, அது மக்களுக்கும் பிடிக்கணும், எனக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதனால தான் ஒரு ஐடியா அப்படின்னு. ஏஐ இது வேஸ்ட்டு பிரெயின். ஏஐ ரோபோட்டு போடலாமா? ரோபோட்டில் யார் இன்ட்ரெஸ்டாக இருப்பா? என்ன பண்ணலாம்? ஏஐ ரோபோட் என்ன பண்ணலாம்? எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் போட வேணாம் இந்த வீடியோவில். ஏன்னா ஸ்பேஸ் தான் நம்ம எப்போவுமே சேனலில் போடுவோம். ஸோ அதையே போட்டுக்கிட்டு இருந்தால் மக்களுக்கு இன்ட்ரெஸ்டாக ரோபோட்டே போடலாம். ரோபோட் யோசிக்கிற மாதிரி போடுவோமா? திங்கிங் ட்ரை பண்ணி பார்ப்போம். திங்கிங்
திங்கிங் அவ்வளோதான் போகலாம். திங்கிங் ஃபோட்டோ டைப் டைப் ஃபோட்டோ டைப்பிஸ்ட் சேனல் லோகோ. நம்மளுக்கு சேனல் லோகோ மாதிரி வைப்போம். ஃபோட்டோ டைப்பிஸ்ட் சேனல் லோகோ அப்படின்னு கொடுத்து சென்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ், சென்ட் பண்ணுவோம் வரமாட்டேங்குது, ரொம்ப லேட் ஆகுது கைஸ். இந்த பிசி வேஸ்ட்டு ஒன்று ஷார்ட்டாக போகலான்னு பார்த்தேன். பேக்ரவுண்டு தான் பிசியும் போகலான்னு பார்த்தேன். பிசின்னு போட்டால் என்ன வரும்? பிஜி தான் வரும். சரி, பேக்ரவுண்டில் வந்து ஒயிட் கலரில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சூப்பர் ஹெச்டி அப்படின்னு போட்டு இமேஜஸ் 3 புள்ளியை வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஏதாச்சும் டைப் பண்ணால் வேணாம், எனக்கு போர் அடிக்குது. நம்ம படக்குன்னு சென்ட் பண்ணிட்டோம்னா அது அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ அவங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் குரூப்ஸ். இவங்க ஏஐ சூப்பர் ஜெனரேட்டர்ஸ். இவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு அவங்க சொன்னமா வாட்ஸ்அப்பில் க்ரியேட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹாய் சார் ஒரு ஃபோட்டோ இஸ் ரெடின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சுட்ருக்காங்க. நம்ம கேட்ட மாதிரியே இருக்குது. ஒரு ரோபோட் இருக்குது, அது திங்கிங் பண்ணுற மாதிரி இருக்குது. யூனிவர்ஸ் இன்ஃபினிட்டி சேனல்னு போட்டு அவங்களும் தரமாக எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அனுப்பிச்சுட்ருக்காங்க. நான் கவனிக்காமல் இருந்திருக்கேன். சூப்பராக இருக்கா? தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர் சார். பேமெண்ட் மெத்தட் சார். பேமெண்ட் எப்படி நீங்கள் அனுப்பிச்சி விட்றீங்க? அதுக்கு நான் பதிலுக்கு தேங்க்யூன்னு அனுப்பிச்சி விட்ருந்தேன். பேமெண்ட் எந்த மெத்தட்னா, நம்ம வந்து ஃபோன் நம்பர், அதாவது நம்ம அவங்க ஃபோன் நம்பர் நம்ம போட்டு நம்ம பண்ணுறோம். அவங்க ஃபோன் நம்பர் நம்மளுக்கு தெரியும், அதாவது 9345 அவங்க ஃபோன் நம்பர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க ஃபோன் நம்பர்லேயே நம்ம அந்த பண்ணிடலாம். ஃபோன் நம்பரில் பே பண்ணிடுவோம். ஓகே, ஃபோன் நம்பரில் பே அப்படின்னு போட்டுருவோம். சென்ட் கொடுப்போம். அவங்க பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். எவ்வளோ நிமிஷத்தில் இது பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எவ்வளோ நிமிஷத்தில் படகுன்னு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே சூப்பர், படக்குன்னு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஓகே நம்ம வச்சுட்ருக்காங்க. சூப்பர். எனக்கு அந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கேட்ட மாதிரி நம்மளுக்கு அமைச்சுட்ருக்காங்க. பெஸ்ட் ஐடியா தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு அவங்க இஎம்ஐயில் ஃபஸ்ட்டு பேசுவாங்க, ஜிஎம்ஐயில் பேசுவாங்க. அதுக்கு எதுக்கு நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப் குரூப்பே உருவாக்கலன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா வேணும். அதாவது நம்மளுக்கு என்ன ஐடியான்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோக்கு மட்டும் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே சார் சென்ட் பேமெண்ட், அதாவது காசு கேட்குறாங்க, நீங்கள் பேமெண்ட்டு பண்ணுங்கள். ஓகே நானும் ஓகே நான் சொல்லிட்டு அடுத்து இன்னும் பேமெண்ட் மட்டும்தான் பண்ணணும். நான் உங்கள் நம்பருக்கு பேமெண்ட் பண்ண போகிறேன். பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். A few moments later. சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு அவங்களும் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஃபோட்டோ உங்களை காட்டுறப்பாங்க யூனிவர்ஸ் சிம்பிளி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இதுலேயும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் தரேன், போய் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.